இல்ல சில செய்திகளை பாக்குறோம். அந்த முகாம்ல இருக்க குழந்தைகள் வந்து எஜுகேஷன் வைஸோ ஸ்போர்ட்ஸ் வைஸோ வெளிநாடுக்கு போகலாம் அப்படின்னு போகணும்ட்டு பாஸ்போர்ட் கேட்டா கூட மறுக்கப்படுது. இதுக்கு தமிழக அரசு சைட்ல சொல்ற காரணம் என்னவா இருக்கு? ஏன் மறுக்கப்படுது அவங்களுக்கு? இல்ல அதை ஏன் மறுக்கப்படுதுன்னா இதுதான், நீ வந்து இலங்கை தமிழர், நீ வந்து இந்தியாவுக்குள்ள வந்து சட்டவிரோதமா வந்திருக்க, உனக்கு வந்து நாங்க இந்திய பாஸ்போர்ட் கொடுக்க முடியாது, நீ வேணும்னா இலங்கை பாஸ்போர்ட் எடுத்துக்க. இலங்கை பாஸ்போர்ட் எடுத்தா நீ இந்தியாவில இருந்து இப்ப வந்து யூகேக்கு போகணும், யூகேல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டா இந்தியா பாஸ்போர்ட் எடுத்து இங்க இருந்து நேரடியா போக முடியாது, நீ இலங்கை பாஸ்போர்ட் எடுத்து முதல்ல இலங்கைக்கு போக, அங்க இருந்து போகணும், அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப நீ இந்தியன் சிட்டிசனே கிடையாது, இவங்க வந்து சட்டவிரோத குடியேறிகள், நீங்க உங்களுக்கு குடியுரிமை இல்லை, உங்களுக்கு எப்படி பாஸ்போர்ட் என்ன ஆதார் அட்டையை நீங்க எடுக்க முடியாது, ஆதார் அட்டையை எடுத்தவங்க இல்லையா பல பேரை கைது பண்ணி உள்ள போடுறான். நீ ஓட்டு தெரியாம எலெக்ஷன் ஐடென்டி கார்டு வாங்கியிருக்காங்க, ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க, எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லி என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இத்தனை 40 ஆண்டு காலமா நான் வந்து பிறந்ததே இங்கேதான் சொல்லி அவங்க 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 ஃபீல் பண்றாங்க. அவ்வளவு மோசமா வந்து அவங்கள நடத்தப்படும் போது அவங்களுக்கு எப்படி இந்திய அரசோ இல்லை தமிழக அரசோ கொடுக்கும்? அப்ப குடியுரிமையை தவிர வேற எதுவுமே வந்து அது ஒரு தீர்வா இருக்க முடியாது. இப்ப இவங்க கூட ஒரு ஃபாரினர்ஸ் ஆக்ட்ல வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தா கூட 2015 ஜனவரி 9க்கு முன்னாடி வந்தவர்கள் மீது ஃபாரினர்ஸ் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களே ஒழிய, ஆனாலும் அந்த அகதிகளாகவோ இல்லை சட்டவிரோத குடிகளாக இருங்க, ஆனா நாங்க உங்களை வந்து என்ன செய்ய மாட்டோம், ஃபோர்ஸிபிளா எதுவும் பண்ண மாட்டோம் அப்படித்தான். ஆனா நீங்க தொடர்ச்சியாக சட்டவிரோத குடிகளாகத்தான் நீங்க அங்கீகரிக்கப்படுவீர்கள், அப்படித்தான் நடத்தப்படுவீர்கள், அப்படித்தான் சட்டம் சொல்லுது. அப்ப இதற்கு ஒரு தீர்வு என்ன? கண்டிப்பாக குடியுரிமை தான். குடியுரிமை இல்லாமல் அவர்கள் வந்து இங்கு வந்து ஒரு மூன்றாந்தர குடிமக்களாக இல்லை குற்றப்பரம்பரையினராகத்தான் அவங்க நடத்தப்படுறாங்க. அதை எல்லோரும் நம்ம உட்கார்ந்து 10 கோடி பேர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை.